வணக்கம். இந்த விளக்கு தொகுப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வரலாற்றுல ரொம்பவே சுவாரஸ்யமான, ஆனா நிறைய பேருக்கு முழுமையா தெரியாத ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். அவங்க தான் தியத்தீரா ஊராளாகிய லீதியாள். ரோம சாம்ராஜ்யத்தோட கடுமையான ஆணாதிக்க சூழலில தன் சொந்த திறமையால தலைநிமிர்ந்து நின்ன ஒரு பெண்மணி இவங்க. ஐரோப்பாவோட ஒட்டுமொத்த ஆன்மீக பாதையை மாத்தி அமைச்ச ஒரு மிக முக்கியமான வரலாற்று புள்ளி இவங்க தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க அவங்கள பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்னனா: 1. ஊதா நிற துணி வியாபாரி. 2. ஆற்றங்கரையில் ஒரு சந்திப்பு. 3. ஐரோப்பாவின் முதல் கிறிஸ்தவர். 4. முதல் வீட்டு சபை. அப்புறம் கடைசியா நம்பிக்கையின் மரபு. பகுதி 1. ஊதா நிற துணி வியாபாரி. பழங்கால பிலிப்பி நகரத்தின் பின்னணி. இப்போ முதல் நூற்றாண்டுக்கு நாமே கொஞ்சம் கொண்டு போவோம். இது பழங்கால ரோமானிய காலனியான பிலிப்பி நகரம். ஓய்வு பெற்ற ரோமானிய ராணுவ அதிகாரிகளால நிரம்பிய ரொம்பவே செல்வாக்கான ஒரு பகுதி இது. இந்த நகரத்தோட பின்னணியில தான் லீதியாள் அப்படிங்கிற பெண்ணோட கதையே தொடங்குது. லீதியாள் சாதாரண வியாபாரி கிடையாதுங்க. அவங்க ஒரு ஊதா நிற துணி வியாபாரி. அந்த காலத்துல ஊதா நிறம் அப்படிங்கறதே ஒரு ராஜரீகத்தின் அடையாளம். இந்த சாயத்தை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதால ஊதா நிற ஆடைகள் எல்லாமே மிக அதிக விலைக்கு விற்கப்பட்டுச்சு. ரோம சாம்ராஜ்யத்தோட பெரும் செல்வந்தர்கள், உயர்குடியினர், அப்புறம் அரச குடும்பத்தினர், இவங்க மட்டும்தான் இதை அணிய முடியும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? லீதியாள் ரோம பேரரசோட உயர்மட்ட மக்களோட நேரடியா வியாபார தொடர்பு வச்சிருந்த ஒரு பெரும் செல்வந்தர். அது மட்டும் இல்லாம ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர். இதை இன்னும் சிறப்பா புரிஞ்சுக்க அறிஞர் பீட்டர் ஓக்ஸ் அவங்களோட தரவுகளை பாப்போம். பழங்கால பிலிப்பி நகரத்தோட மக்கள் தொகையில வெறும் 3% பேர் மட்டும்தான் உயர்குடியினர். லீதியால் 45% இருந்த வியாபாரிகள் பிரிவுல ரொம்பவே உயர் மட்டத்துல இருந்திருக்காங்க. அந்த 3% எலைட் மக்களோட சரிசமமா பழகி அவங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை இவங்க வித்துட்டு வந்திருக்காங்க. லீதியாலோட சமூக அந்தஸ்து எந்த அளவுக்கு பெருசு அப்படிங்கறத இது ரொம்ப துல்லியமா காட்டுது இல்லையா? லீதியாளோட வெற்றியில இருக்கிற மிகப்பெரிய சிறப்பம்சமே அவங்க ஒரு பெண் அப்படிங்கிறது தான். ரொம்பவே கண்டிப்பான ஆணாதிக்க அமைப்பு கொண்ட அந்த ரோமானிய பேரரசுல ஒரு ஆணோட அடையாளம் எந்த இடத்துலயும் இல்லாம ஒரு பெண் சுயமாக தொழில் செஞ்சு நிதி சுதந்திரத்தோட ஒரு முழு குடும்பத்தோட தலைவியா இருக்கிறது அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு அரிய சாதனை. சமூகத்தோட அத்தனை எதிர்பார்ப்புகளையும் தவிடுபொடியாக்குன ஒரு ஆளுமை அவங்க. பகுதி 2. ஆற்றங்கரையில் ஒரு சந்திப்பு. வரலாற்றை மாற்றிய ஒரு சிறிய தருணம். சமூக அமைப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்திலிருந்து இப்போ ஒரு சின்ன புள்ளிக்கு நாம வரப்போறோம். பிலிப்பி நகரத்தோட வாசலுக்கு வெளியே ஒரு குறிப்பிட்ட ஓய்வு நாள் அன்னைக்கு நடந்த ஒரு சின்னஞ்சிறிய சந்திப்பு வரலாற்றே எப்படி புரட்டி போட்டுச்சுன்னு பாப்போம். அப்போஸ்தல நடவடிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல உள்ள இந்த வார்த்தைகள் ஒரு மிக பெரிய திருப்புமுனை. லீதியாள் ஏற்கனவே தேவ பக்தியுள்ள ஒரு பெண், அதாவது யூத மதத்தோட கோட்பாடுகளால ஈர்க்கப்பட்ட ஒரு யூதர் அல்லாத பெண். அவங்க ஆற்றங்கரையில சக பெண்களோட ஜெபிக்க கூடியிருந்தப்போ அங்கே வந்த பவுலோட வார்த்தைகளை கேட்டாங்க. அவங்களோட இதயம் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த இடத்துல நாம சிந்திக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. பவுல் ஒரு தீவிரமான யூத பரிசேயரா இருந்தவர். எருசலேம்ல இருந்து வந்த ஒரு புகழ்பெற்ற ஆண் போதகர். அந்த கால கலாச்சாரத்தின்படி ஒரு யூத போதகர் பொது இடத்துல பெண்களோட கூட்டத்துல உட்கார்ந்து இவ்ளோ நேரம் தத்துவார்த்தமான உரையாடல் நடத்துறது அப்படிங்கிறது முற்றிலுமா வழக்கத்துக்கு மாறான ஒரு புரட்சிகரமான செயல். ஆனா பவுல் அதை செஞ்சார். பகுதி 3. ஐரோப்பாவின் முதல் கிறிஸ்தவர். மாற்றத்தின் அலைகள் தொடங்குகின்றன. இதுக்கு முன்னாடி பவுலுக்கு ஒரு தரிசனம் கிடைச்சது. மாசிடோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு ஒரு மாசிடோனியா ஆண் கூப்பிடுற மாதிரி அவர் தரிசனம் கண்டார். ஆனா அவர் அங்க போனப்போ கடவுளோட திட்டம் முற்றிலும் மாறுபட்டதா, எதிர்பாராத ஒன்னா இருந்துச்சு. பவுல் கண்ட தரிசனத்தின்படி அவரை சந்திச்ச முதல் நபர் ஒரு ஆண கிடையாது, லீதியால. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த 1 அப்படிங்கிற எண்ணுதான். ஆமாங்க, முழு ஐரோப்பிய கண்டத்திலேயே முதலாவதா கிறிஸ்தவ மதத்தை தழுவியதா அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட முதல் நபர் லீதியாதான். ஆசியா மைனரை சேர்ந்த ஒரு பெண் ஐரோப்பால கிறிஸ்தவத்தோட முதல் விதையா மாறினாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த மாற்றத்தோட வேகம் உண்மையிலேயே நம்ப முடியாதது. முதல்ல ரொம்ப திறந்த மனசோட நற்செய்தியை கேக்குறாங்க. அத உணர்ந்த மறுகணமே எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தானும் தன் வீட்டார் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெறாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியாக தன்னுடைய செல்வாக்கையும் வீட்டையும் வளங்களையும் பவுலுக்கும் அவரோட நண்பர்களுக்கும் அர்ப்பணிக்கிறாங்க. இது வெறும் மதமாற்றம் இல்லைங்க, ஒரு முழுமையான மனமாற்றம். பகுதி 4. முதல் வீட்டு சபை. பிலிப்பியில் ஒரு அடித்தளத்தை நிறுவுதல். லீதியா தன்னுடைய வீட்டை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத இப்போ பாப்போம்.
தாம் பெற்ற அறிவை தான் சமூகத்தோட வளர்ச்சிக்காக அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். அவங்க தன்னுடைய செல்வத்தையும் தான் வச்சிருந்த அந்த பெரிய வீட்டையும் அப்போஸ்லர்களோட செயல்பாட்டு மையமா மாத்துறதுக்கு மனமுவந்து கொடுத்தாங்க. பவுல சந்திக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் லீதியாளோட வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அவங்க தன்னுடைய சொத்துக்களையும் தொழிலையும் விட்டுவிடல. இன்னைக்கும் அவங்க அந்த பெரிய வீட்டோட தலைவிதான். ஆனா அவங்களோட அடையாளம் முற்றிலுமா மாறிடுச்சு. அதிகாரமும் செல்வமும் நிறைஞ்ச ஒரு வியாபாரி அப்படிங்கிற நிலையிலிருந்து கடவுளோட தாழ்மையான சேவகியாவும் ஐரோப்பாவோட முதல் திருச்சபையின் புரவலராவும் அவங்க தன்னை மாத்திக்கிட்டாங்க. ஆரம்பகால திருச்சபையில பெண்கள் எந்த அளவுக்கு வலுவான தலைவர்களா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு லீதியால் ஒரு தொடக்கம் மட்டும்தான். ரோதை, தபீத்தாள், ஐனிகேயால், பிரிஸ்கிலாள், லீதியால் இப்படி பல பெண்கள் முதல் நூற்றாண்டு திருச்சபையை மிகுந்த நேர்மையோடும் ஆற்றலோடும் கட்டளை பொறுப்போடும் வழி நடத்தினாங்க அப்படிங்கிறத வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு காட்டுது. பகுதி 5. நம்பிக்கையின் மரபு. முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை. இருண்ட காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை இன்றைய 21ஆம் நூற்றாண்டு மனிதர்களுக்கு எந்தளவுக்கு தொடர்புடையது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆர்த்தடாக்ஸ் பாரம்பரியம் அவங்கள ஒரு புனிதராகவும் அப்போஸ்தலர்களுக்கு நிகரானவர் அப்படின்னு போற்றுது. அவங்களோட வாழ்வு நமக்கு சொல்லும் நடைமுறை பாடம் என்னன்னா, டைனமிக் கத்தோலிக் அமைப்பு சொல்றபடி நம்பிக்கையற்ற மனிதர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட சாத்தியமற்றது அப்படின்னு நினைச்சு முடங்கி போயிடுவாங்க. ஆனா லீதியாள் எதிர்காலம் கடந்த காலத்தை விட சிறப்பானதாயிருக்கும் அப்படின்னு முழுமையா நம்பிய ஒரு நம்பிக்கையின் மனுஷி. அவங்க எப்பவுமே புதிய சாத்தியங்களை வரவேற்றாங்க. லீதியாளோட வாழ்க்கையில இருந்து நாம நேரடியாக எடுத்துக்கக்கூடிய பாடங்கள் இதெல்லாம் தான். முதலாவது, நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதுல நேர்மையோடும் நம்பிக்கையோடும் இருங்க. இரண்டாவது, உங்களை சுத்தி ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க மக்களை எப்பவும் அன்போடு உபசரிங்க. மூணாவது, உங்களோட நம்பிக்கைகளையும் விழுமியங்களையும் எதற்கும் அஞ்சாம பொது வழியில ரொம்ப தைரியமா வெளிப்படுத்துங்க. லீதியால் அதை தான் செஞ்சாங்க. இந்த விளக்கத் தொகுப்பை நிறைவு செய்யும்போது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இதுதான். நான் சாத்தியங்களை நம்புற நபரா அல்லது எல்லாமே சாத்தியமற்றதுன்னு புலம்புற நபரா? லீதியால் போல உங்க வாழ்க்கையிலையும் கடவுளோடு இணைந்து இன்னைக்கு நீங்க உருவாக்கக்கூடிய அந்த ஒரு புனிதமான தருணம் எதுவா இருக்கும்? இதை சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.